நம்முடைய அருணகிரிநாத பெருமான் அவர்கள் பெருமானிடத்திலே விண்ணப்பம் செய்து அனைத்து செயல்களும் வெற்றி பெறுவதற்காக ஜபம் செய்ய வேண்டும், அதற்காக எனக்கு ஒரு மாலை வழங்க வேண்டும் என்று விண்ணப்பம் செய்தார்கள். நம்முடைய பழனியிலே முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு ஜபமாலையை பரிசாக அளித்தார். அனைத்து காரியங்களும் வெற்றியடைவதற்காக அந்த திருப்புகளானது இப்பொழுது பெருமான் திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்யப்படுகிறது. அபகார நிந்தை பட்டு உழலாதே, அறியாத வஞ்சரை குறியாதே, உபதேச மந்திர பொருளாலே உனை நான் நினைந்து அருள் பெறுவேனோ. இபமாமுகன் தனக்கு இளையோனே, இமவான் மடந்தை உத்தமி பாலா, ஜபமாலை தந்த சத்குருநாதா, ஜபமாலை தந்த சத்குருநாதா, திரு ஆவினன் கூடி பெருமாளே, திரு ஆவினன் கூடி பெருமாளே, உனை நான் நினைந்து அருள் பெறுவேனோ. நம்முடைய ஞானசம்பந்த பெருமானும் திருநாவுக்கரசு நாயனாரும் திருவிழிமடலை என்கின்ற திருத்தலத்திற்கு எழுந்தருளி இருக்கும் பொழுது அந்த ஊரிலே பஞ்சம் ஏற்பட்டது. இந்த திருத்தலத்திலே மக்கள் பஞ்சம் பசி இல்லாமல் நல்ல வளமான வாழ்வு வாழ வேண்டும் என்று பெருமானிடத்திலே விண்ணப்பம் செய்தார்கள். நித்தியபடிக்கு ஒரு பொற்காசு தருகிறேன், அதை கொண்டு விற்று இந்த ஊரிலே அன்னதானம் செய்யுமாறு சுவாமி கட்டளையிட்டார். நித்தியபடிக்கும் ஞானசம்பந்த பெருமானும் திருநாவுக்கரசு நாயனாரும் சுவாமிக்கு ஒவ்வொரு பதிகமாக அருளினார்கள். காசு வழங்கப்பட்டது. ஞானசம்பந்தர் கொடுத்த காசு குறைவாக இருந்தது. ஆதலால் எந்த குறையும் இல்லாமல் இருப்பதற்காக ஒரு திருப்பதிகம் ஞானசம்பந்த பெருமான் அவர்கள் அருளினார்கள். இந்த திருப்பதிகத்தை பாடின மாத்திரத்திலே தொழில் சிறக்கும், எந்த விதமான வழக்குகளும் இல்லாமல் மேன்மேலும் தொழில் நன்றாக வளரும் என்பது வரலாறு. அந்த வகையிலே இந்த திருப்பதிகமானது விண்ணப்பம் செய்யப்படுகிறது. வாசி தீரவே காசு நல்குவீர், மாசில் மிழலையீர் ஏசல் இல்லையே. வாசி தீரவே காசு நல்குவீர், மாசில் மிழலையீர் ஏசல் இல்லையே. இறைவராயினீர் மறைகொள் மிழலையீர், கரைகொள் காசினை முறைமை நல்குமே. காழிமாநகரே வாழி சம்பந்தல், வீழிமிழலை மேல் தாழும் மொழிகளே.